நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் கம்யூனிச நாடுகளை இரும்புத்திரை நாடுகள் என்று அழைத்தார்கள். அந்த நாட்டிலிருந்து யாரும் டூரிஸ்டாக வேறு நாடுகளுக்கு சென்றிருக்க மாட்டார்கள் என்று நினைத்தால் அந்த எண்ணத்தை இன்றே மாற்றிக்கொள்ளுங்கள். கிழக்கு ஐரோப்பா முழுவதும் இருந்த முன்னாள் கம்யூனிச நாடுகளிலிருந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு யாரும் டூரிஸ்டாக செல்ல முடியாது. அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கும் யாரும் டூரிஸ்டாக செல்ல முடியாது. ஆனால் அவை மட்டுமே உலகம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அந்த எண்ணத்தை இன்றைக்கே மறந்துவிடுங்கள். உதாரணத்திற்கு இந்தியா, எகிப்து போன்ற நாடுகளுக்கு அவர்கள் டூரிஸ்டாக செல்ல முடிந்தது. அதற்கு ஆதாரமாக முன்னாள் யுகோஸ்லேவியாவில் இருந்து பிற நாடுகளுக்கு சுற்றுலா பயணியாக சென்ற ஒருவரது பாஸ்போர்ட்டை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அந்த பாஸ்போர்ட்டில் எகிப்து, கிரீஸ் போன்ற பல நாடுகளுக்கு சென்ற விசா இருப்பதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இறுதியாக யுகோஸ்லேவியா உடைந்த பின்னர், அதாவது சோசலிச நாடாக இருந்து முதலாளித்துவ நாடாக மாறிவிட்ட பின்னர் தான் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கேயே தங்கிவிட்டார் போலிருக்கிறது. இந்த பாஸ்போர்ட்டின் உரிமையாளர் தற்போது வயோதிபராக இருக்கலாம், அவர் உயிரோடு இல்லாமலும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த பாஸ்போர்ட்டை பெல்கிரேட் நகரத்தின் மத்தியில் முன்னாள் யுகோஸ்லேவியா காலத்தில் இருந்த நினைவு சின்னங்களை விற்பனை செய்யும் ஒருவரது கடையில் பார்க்க முடிந்தது.